இஃப் யூ டோன்ட் ரீட் த புக் ட்வைஸ் இட்ஸ் நாட் த குட் புக். புக்கை நீங்கள் 2 வாட்டி படிக்கல அப்படின்னா அது நல்ல புக் கிடையாது. ஏன்னா ஒரு புக்கை செகண்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப தான் அந்த மேஜிக்கே அன்லாக் ஆகும். பிகாஸ் அந்த புக்கில் இருக்க வேர்ட்ஸ் அதே தான், ஆத்தர் அதே தான், கண்டென்ட் அதே தான், பிளாட்டும் அதே தான். பட் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அண்ட் நீங்கள் லைஃப்பை பார்க்குற விதம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு புக்கை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் 3 to 4 years கழித்து அந்த புக்கு எடுக்கிறப்போ இது நான் படித்த புக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் அதிகமாக ரீரீட் பண்ணுற 5 books தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதிகமாக ரீரீட் பண்ண புக்கு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏன் நீங்கள் அதை ரீரீட் பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெரிடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா தி லிட்டில் பிரின்ஸ் பை ஆண்டனி டி செயின்ட் எக்ஸுபரி. ஸோ அந்த பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து புக்கு வந்து அவருடைய ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட புக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பைலட் அப்படின்றதுனால ஒரு பாலைவனத்தில் அவரோட ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி அந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு லிட்டில் பிரின்ஸை பார்த்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அதில் இருந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான் இந்த புக்கில் இருக்கும். அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கான நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க, டெஃபினட்டாக கிடையாது. பிகாஸ் இதில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் அவ்வளோ டீப் ஃபிலாசபிக்கலாக இருக்கும். இந்த புக் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் எவர். பிகாஸ் 300 லாங்குவேஜில் இந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. 300 லாங்குவேஜோட பேரே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டாப் 10 செல்லிங் புக்ஸ் ஆஃப் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக டாப் 10ல் இந்த புக் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கல் நாவல், நொவேலியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அண்ட் இதில் வந்து நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இல்லுஸ்ட்ரேஷனுமே ஆத்தர் வரைஞ்சது தான். இதுதான் அந்த லிட்டில் பிரின்ஸ். பாண்டிச்சேரி பீச்சில் உட்காந்து ஒரு 1 or 2 hours முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது நான் அந்த குட்டி வளச மாதிரியே ஒவ்வொரு சிக்னல் தாண்டுறப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்கு நான் போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். இந்த புக்கை நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா டெஃபினட்டாக படிச்சிடுங்க. அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த புக்கை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த புக்கு வந்து ஒரு ஃபிலிமாகவே வந்திருக்கு. அந்த ஃபிலிமோட லிங்க்கும் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். My rose is just a common rose. But she told me she was the only one of her kind in the whole universe. She is not a common rose. She is your rose. She's my rose. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ. ஸோ இந்த புக் தமிழில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிழவனும் கடலும் அப்படின்னு இருக்கும். ஸோ எர்னஸ்ட் ஹெமிங்கோட ரைட்டிங் கரியரில் இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு, அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்குக்காக வாங்கியிருக்காங்க. பட் அந்த நோபல் பிரைஸோட கமிட்டி மெம்பர்ஸ் இந்த புக்கை ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இந்த புக்கில் இருக்க பியூட்டியே என்ன அப்படின்னா ஒரு கிழவன் 80 நாளாக கடலுக்கு போகிறான், ஆனால் ரிட்டர்ன் வரும்போது மீனே இல்லை. எப்பட்றான்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி வேர்டு நமக்கு ஸ்டார்டிங்கே வந்துடும். ஸோ இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். இந்த புக்கு வந்து சந்தோஷமாக முடியாது, ஒரு சேட் எண்டிங் தான் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். அதனாலேயே திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட் புக்கு. இதையும் நான் வந்து பாண்டிச்சேரியில் தான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபிலிமாகவும் வந்திருக்கு. அந்த ஃபிலிமோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இதோட நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா தி கான்டென்ட் கிரியேட்டர் ஹேண்ட் புக் பை வருண் மாயா அண்ட் அச்சினா ஷிரோஹி மாயா. ஒரு யூடியூபர் எழுதின புக்கு, அதுவும் ஒரு வடக்கு நண்பர் எழுதின புக்கு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வாங்கினோடனே ஒரு 2 to 3 times படிச்சுட்டேன். கான்டென்ட் கிரியேஷனுக்கான ஒரு ஹேண்ட் புக், ஒரு ரூல் புக் அப்படின்னா இந்த புக்கை சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ இன்டேக்ஸ் என்னோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த புக்கில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து எந்த அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் இருக்க ஒரு ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் ரைட் பண்ணி ஆப்போசிட்டில் நான் அப்படியே அதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எப்போல்லாம் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறனோ அதை அப்படியே இதில் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த கான்டென்ட் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான புக்கு. அண்டு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் யூடியூபர்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு யூடியூபர் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த புக்கை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த புக் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் ஆஸ்பைரிங் யூடியூபராக அவங்க வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க, கான்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த புக்கை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட் கைட் டு கிரியேட்டிங் கான்டென்ட். அண்ட் அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய புக்குக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் புக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஒய் ஐ ரீட் திஸ் புக் அகைன் அண்ட் அகைன் பிகாஸ் என்னோட ஹார்டஸ்ட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புக்கு. நான் இத்தனை வருஷம் படித்ததுலேயே பிஃபோர் ரீடிங் திஸ் புக் அண்ட் ஆஃப்டர் ரீடிங் திஸ் புக்குன்னு நான் அப்படி
பிரிப்பேன் அப்படின்னா இந்த புக்கை நான் சென்டராக வச்சுப்பேன். பிகாஸ் இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி என்னோடய வாழ்க்கை மாறி இருக்குது. இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஒரு அப்பா ஒரு பையனோட ஒரு ட்ராவல் போவாங்க, பைக் ட்ராவல், அவ்வளோதான். அமெரிக்காவை சுற்றி ஒரு ட்ராவல், அவ்வளோதான். பட் அந்த ஒரு குட்டி ட்ராவலில் என்ன இந்த புக்கில் உங்களுக்கு இன்டேக் இருக்குது அப்படின்னா நத்திங், எதுவுமே இருக்காது. நீங்கள் புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்பி பார்க்குறப்போ இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன், பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் சம் இன்டெக்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, பட் அந்த மாதிரி இந்த புக்கில் எதுவுமே இருக்காது. நம்ம எப்போயுமே ஒரு விஷயத்த 2 விதமாக பார்ப்போம், இல்லை 3 விதமாக பார்ப்போம். ஆனால் 4th டைமென்ஷனில் சொல்லியிருப்பார், நீ இந்த சைடு பாரு, இது உனக்கு இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி. பிகாஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கும். அதாவது அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட கேட்குற கேள்விக்கு அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரியான சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ பேஜஸ் 400 பேஜஸ் படிக்கிறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் சிம்பிள் இங்கிலீஷ்னால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். இந்த புக்கை படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வராது. ராபர்ட் எம்பிசக்கோட ஒரு ரைடுக்கு போன மாதிரி இருக்கும் இந்த புக் படிக்கிறது. இந்த புக் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வைட்லி ரீட் ஃபிலாசபிக்கல் புக் எவர். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புக் தான் அதிகமாக ரிஜெக்ட் ஆன புக்கு. கிட்டத்தட்ட 100+ பப்ளிஷர்ஸ் கிட்ட இந்த புக் ரிஜெக்ட் ஆயிருக்கு. 100+ பப்ளிஷருமே முட்டா பயலுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல புக்கை அவன் எப்படி செலக்ட் பண்ணாமல் போனானுங்க. பட் ஆஃப்டர் திஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமும் ராபர்ட் எம்பிசக் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா ரியலி ஒர்த் இட்னு சொல்லுவேன். இதை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிட்டினா என்ன, ஜென்னுனா என்ன, சன்னுனா என்ன, நேச்சர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரியலி ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபிலாசபிக்கல். அண்ட் கடைசியாக நான் சொல்ல போகிற புக் என்ன அப்படின்னா 2000 வருஷம் பழமையான புக், லெட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்டாயிக் பை செனேகா. புக்கு எதை பற்றி அப்படின்னா செனேகா அவரோட ஃப்ரெண்டான லிஷியஸ்க்கு லெட்டர் எழுதுவார். ஸோ அந்த லெட்டரை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அண்டு செனேகா இதை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணலாம் நினைக்கவே இல்லை. அவரோட விஸ்டமை அவரோட ஃப்ரெண்டு லூஷியஸ்க்கு ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதை தொகுத்து ஒரு புக்காக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டோனாக இருக்கும். பிகாஸ் லிஷியஸும் செனேக்காவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுறப்போ அவருக்கு புரிகிற மாதிரியான வேர்ட்ஸில் பேசிப்பாங்க இல்லையா. இந்த புக்கு அதிகமாக எதை பேசும் அப்படின்னா இறப்பை பற்றி அதிகமாக பேசுது. ஓகேவா. அண்ட் இது ஒரு ஸ்டாயிக் புக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் ஸ்டாயிக்கை எந்த டைமும் சொல்ல மாட்டார். ஓகேவா. இது ஸ்டாய்சிசம், இதுதான் ஸ்டாய்சிசம்னு சொல்ல மாட்டார். பட் அவங்க 2 பேருக்கு நடக்கக்குள்ள கான்வர்சேஷனால் இதுதான் ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லி தேர்ட் மேனாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் இது ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி தான். 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் 3ஆவது மனுஷனாக உட்காந்து பார்க்கும்போது நீயும் ஸ்டாய்க்காக மாறுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இது. இஸ் அ வே ஆஃப் லைஃப். நீங்கள் ஒரு ஸ்டாயிக் வே ஆஃப் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த புக்கை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது ப்ரோ ரீடருக்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது, பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஓகேவா. உங்களுக்கு ஒரு ஃபிலாசபி ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எனக்கு ஸ்டாய்சிசம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த புக் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு போனஸ் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி பை பெர்ட்ராண்ட் ரசல். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. பட் எனக்கு ஃபிலாசபியில் எப்போல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நான் அகைன் அண்ட் அகைன் இதில் இருக்க எஸ்ஏஸை படிப்பேன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் ஃபிலாசபி, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபிலாசபி, மாடர்ன் ஃபிலாசபி, கேத்தலிக் ஃபிலாசபி அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் செட் இருக்கும். நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் பட் படிக்கிறதுக்கு தோணல. பட் ரீசெண்டாக நிக்கில் காமத் இந்த புக்கை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அகைன் இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ப்ரோ ரீடராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த புக்கை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாசிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மறுவாசிப்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அவசியம். அதனால் ஒரு புக்கை நீங்கள் படித்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் அதை ரீரீட் பண்ண ஆரம்பிக்கலை ஆர் அந்த புக்கை உங்களுக்கு செகண்ட் டைம் படிக்கவே தோணலை அப்படின்னா தட்ஸ் நாட் அ ஒர்த் புக். அண்ட் பேஜ் பை பேஜ் பாட்காஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அ ரைட்டர், நீங்கள் ஒரு புக் ரைட் பண்ணியிருக்கீங்க ஆர் நீங்கள் ஒரு புக்கை ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கை பற்றின இன்ட்ரோடக்ஷன் என் கூட உட்காந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எ பாட்காஸ்ட் ஃபார் ரைட்டர்ஸ், தட் இஸ் அ பேஜ் பை பேஜ் பாட்காஸ்ட். அண்டு நான் இன்கம் திங் அப்படின்ற ஒரு புக்கில் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நாக்பாட் கிரியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக்கோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ். ரெக்கார்ட்லேயே தான் இருக்கா? வேணாம் போட்டு கட் பண்ணிட்டு போடு. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இருவருக்கும் நன்றாக பசிக்கிறது. அதனால் ஒரு வீடியோ செக்கிங் முடித்து விட்டு ஃப்ரேம் நல்லா இருக்கா பாருங்கள். இந்த பக்கம் ஆனா கரெக்டாக இருக்கா, வேறு எப்படி இருக்குது